இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. கார்த்திகை மாதத்தில் அவசியமாக இதை வந்துட்டு நம்ம ஒரு முறையாவது செய்யறது நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும். வீட்டில் இருக்கிற கஷ்டங்களை போக்கும், மன நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையுமே வீடு தேடி வர செய்யும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பண கஷ்டம் இருக்காது. கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே பெருகும். எந்த வீடு நிம்மதியாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே மகாலட்சுமி தாயார் குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம வீடு நல்ல ஒரு மாற்றத்தை அடையும். சரி, இது என்ன பரிகாரம், என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார கிழமை என்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். சோமவார கிழமைனா என்ன, சோமவார விரதம்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது ஒரு தனி விசேஷ நாள்னு நினச்சிக்கிறீங்க. சோமவாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தான் நம்ம சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா திங்கட்கிழமைனாவே சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாள் தான். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் தான் கார்த்திகை தீபம் மற்றும் சங்காபிஷேகம் எல்லாமே நடக்கும். அதனால அவருக்குரிய மாதத்தில் அவருக்குரிய அந்த கிழமையில நம்ம சில வழிபாடுகள், விரதம் இருக்கிறது இதெல்லாம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த திங்கட்கிழமை நாளில் இருக்கக்கூடிய விரதத்தை தான் சோமவார விரதம், சோமவார பூஜை அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அது ஒரு வித்தியாசமெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா போன வாரம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இந்த சோமவார விரதம்ங்கிறது என்னைக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு இது தோணுச்சு, அடாடா நிறைய பேர்த்துக்கு திங்கட்கிழமை தான் சோமவாரம்ங்கிறதே தெரியாது போலவே. சரி, நம்ம அதையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும். அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாது, வீட்டில் அசைவம் செஞ்சுருக்கவும் கூடாது, சாப்பிட்ருக்கவும் கூடாது. அப்படி இன்னைக்கு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நாளைக்கு காலம்பரை நீங்கள் வீடெல்லாம் தொடச்சி விட்டு இந்த பரிகாரத்தை மாலை நேரத்தில் கூட செய்யலாம். அடுத்து, இப்போ உங்கள் வீட்டில் பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது, அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார் அந்த மாதிரி யாராவது இறந்துருந்தாங்க, ஒரு வருடம் கூட ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். ஒருவேளை நீங்கள் மற்றபடி தீபங்கள் எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டிங்க, கோவிலுக்கெல்லாம் போக வர இதாக இருக்கிறீங்கன்னா வேணால் தாராளமாக ஏற்றலாம். அடுத்து இன்னொரு சந்தேகம் கேட்குறீங்க, இப்போ வீட்டில் நானே என்னோட பெண் குழந்தைங்க 2 பேர் இருக்கோம், அவங்களில் யாராவது ஒருத்தங்க பீரியட்ஸ் ஆனால் நான் வீட்டில் பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ யார் பூஜை செய்கிறாங்களோ அவங்க தூய்மையாக இருந்தால் போதும். அதனால் அவங்க வீடு தொடச்சி விட்டுட்டு பூஜை பண்ணுங்க. மற்றவங்க பீரியட்ஸாக இருக்கிறத பற்றிலாம் நீங்கள் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்க வேண்டாம். சரி, இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க ஏற்றணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திங்கட்கிழமை நாளில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணிக்கிட்டே உள்ள நேரத்துலையும் ஏற்றலாம். மாலை 6 மணிக்கு மேலேயும் நீங்கள் ஏற்றலாம். இரவு 8 to 9 பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சந்திரஹோரை, அதாவது சந்திர பகவானுக்கு உரிய ஹோரை, அந்த டைம்லேயும் நீங்கள் ஏற்றலாம். நல்ல பலன் கிடைக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே சந்திரனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2. நாளைக்கு வரப்போகிறதும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் 2வது திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கு, சந்திர பகவான் வழிபாட்டுக்கெல்லாம் உகந்த ஒரு கிழமை தான். அதனால் இது ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும். அப்படி உங்களால் நாளைக்கு இதை ஏற்ற முடியல அப்படிங்கும்போது இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு திங்கட்கிழமை நாளில் கட்டாயம் இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த மாதம்ட்டு இல்லை, ஒவ்வொரு மாதமுமே நான் திங்கட்கிழமை நீங்கள் இதை ஏற்றிட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். சரி, இது எப்படி ஏற்றலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பெரிய சைஸில் தட்டு எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக பூஜையில் பயன்படுத்துறது காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸில் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இதில் சுத்தமான எச்சில் படாத தண்ணீர் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுனீங்க அப்படின்னா கூட போதும். இல்லைன்னா பைப்பில் வர தண்ணீர் கூட நீங்கள் பிடிச்சிட்டு ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தட்டை சுற்றிலையும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் மறக்காமல் இட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு.
இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பவுல் மாதிரியோ அல்லது ஒரு தட்டு மாதிரியோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மண் சட்டி மாதிரியோ இல்லை மண் அகல் மாதிரியோ வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். இது எடுத்து இதுக்கு வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இட்டுட்டு இப்போ இதை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணிக்கு நடுவில் வந்து வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு, அந்த தட்டில் தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கீங்க. அந்த தண்ணிக்கு நடுவில் ஒரு தட்டோ அல்லது பவுலோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த தட்டுலேயோ பவுல்லையோ வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து போடுங்க. பச்சரிசி போடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய 108 பொருட்களில் இதுவும் ஒன்று. இப்போ பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நெல் இருந்துச்சு அப்படின்னா நெல் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி மற்றும் நெல்லை வந்துட்டு சொல்லலாம். அதனால் நெல் நீங்கள் போடுங்க. நெல்லும் இல்லை பச்சரிசியும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு அரிசி, ரேஷன் அரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசியோ ஏதாவது ஒரு அரிசியை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு சின்னதாக மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மண்ணகலையும் சுத்தம் பண்ணி இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்தது அந்த விளக்குல நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டு இப்போ நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க. இப்போ இந்த தீபத்தை நம்ம அரிசி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து வச்சிடுங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றி வச்சுக்கிங்களே, இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஏற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த தண்ணி வெறுமனே தண்ணியாட்டம் இல்லாமல் இதுக்கு மேலே ஏதாவது 2 வாசனை மிகுந்த மலர்களை வந்து போடுங்க. அதுவும் குறிப்பாக மல்லிகை, ஜாதி மல்லி, இந்த சம்பங்கி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, திருமண மாலைகள் எல்லாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், லில்லி பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூ இருந்துச்சு அப்படின்னா அந்த பூ வந்து நீங்கள் இந்த தண்ணீரில் வந்து போடுங்க. வெறுமனே தண்ணீரில் ஏற்றாமல் இப்படி கொஞ்சம் நம்ம செய்யறது இன்னும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். மேலும் இந்த தண்ணீரை வந்து ஒரு நல்ல வாசம் மிகுந்த ஒரு தண்ணீராக வந்து மாற்றிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் வந்து மறக்காமல் வந்து பண்ணிவிடுங்க. அப்புறம் எப்பவும் போல் தீபத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு பூ வந்து வச்சுருங்க. இப்போ உங்களுடைய கண்களை மூடி சிவபெருமானையும் சந்திர பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், மனம் வந்து நிம்மதியாக இருக்கணும், வீட்டில் மகிழ்ச்சி பெருகணும், நல்ல ஒரு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் வந்து நீங்களே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் வம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற சந்திர பகவானுக்கு உரிய ஒரு வரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். 27 முறையோ 108 முறையோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மந்திரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் வந்து அப்படியே உட்கிரகிச்சு வச்சுக்கும். இப்போ இந்த விளக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாம் குறைஞ்சி அணையிற மாதிரி ஒரு தன்மைக்கு வரும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பூவினுடைய காம்பை கொண்டு இந்த விளக்கை வந்து குளிர வச்சுருங்க. இந்த விளக்கு குளிர்ந்த பிறகு இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ கைப்பிடி அரிசி வச்சுருந்த பாருங்க, அது இரவு எந்த நேரமாக இருந்தாலும் சரி இந்த கைப்பிடி அரிசியை நீங்கள் உங்களுடைய வாசல்லையோ இல்லை ஏதாவது மரம் செடி கொட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த மண்ணுக்கடியிலையோ வந்துட்டு மறக்காமல் வந்து போட்டுருங்க. அன்றைக்கி நீங்கள் தானமாக இப்படி கொடுக்க மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு திங்கட்கிழமை நாள்லேயே நம்ம இப்படி அரிசியை தானமாக கொடுக்கறது இன்னும் கூடுதல் சிறப்பு. அதனால் நீங்கள் மறக்காமல் இது அப்போவே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு தானம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்து இதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பூக்கள் போட்டு இந்த தண்ணீர் இருக்கும் பாருங்க, இந்த தண்ணீரை அந்த பூக்களை பயன்படுத்தியே உங்களுடைய வீட்டில் மூளை முடுக்குகள் எல்லா பக்கமே வந்துட்டு நீங்கள் தெளிங்க. இது எப்படி தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசலுக்கு வெளியில் ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே வரணும். வெளியிலேருந்து மகாலட்சுமி தாயாரை நம்ம வந்துட்டு வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ எல்லா ரூமுக்குமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க. இப்போ இந்த தண்ணி மீதி இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த தண்ணியை நீங்கள் பத்திரமா ஒரு கிண்ணத்தில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை நிலைவாசல் துடைக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் நிலைவாசல் படியை வந்து துடைங்க. அந்த பழக்கம் இல்லைங்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளுக்கே வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனால் அதிகப்படியாக பலன் தரக்கூடிய இந்த ஒரு நீரை கொண்டு ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு திங்கட்கிழமையிலாவது நிச்சயம் ஏற்றிடுங்க. நாளைக்கு ஏற்றும்போது இன்னும் சிறப்பு. அதுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா அடுத்த வாரம் கூட பண்ணுங்கள்.